வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் வந்து வேல்யூ எஜுகேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, to emphasize the significance of a value education on the socio-economic progress of a country. ஒரு நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு மதிப்பு கல்வி, அதாவது வேல்யூ எஜுகேஷனோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வேல்யூ எஜுகேஷன்ல என்னென்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ், நீட்ஸ், மெத்தட்ஸ் இம்பார்ட்டிங் வேல்யூ எஜுகேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். இது எல்லாம் நம்ம வேல்யூ எஜுகேஷனோட டாபிக்கு கீழே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். வாட் இஸ் எஜுகேஷன்? எஜுகேஷன் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் டு மேக் சம்ஒன், ஒருத்தரை ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 4 செயல்முறைகளை கற்றுத்தர்றதுக்கு பேர் தான் வந்து ஒருத்தருக்கு இந்த 4 விதமான செயல்முறைகளை கற்றுத்தர்ற முறைக்கு பேர் தான் வந்து எஜுகேஷன். ஓகேவா? எஜுகேஷன் இஸ் த வே யூ ப்ரொமோட் திங்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் வந்து நமக்கு தேவை. அப்கோர்ஸ் எஜுகேஷன் இஸ் தி கீ டு சக்சஸ். இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி சில மேதையாளர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் கேரக்டர், தட் இஸ் த கோல் ஆஃப் ட்ரூ எஜுகேஷன். இதை சொன்னது வந்து மார்ட்டின் லூதர் கிங். இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவோடு சேர்ந்த நற்குணங்களை வளர்க்கிறது தான் ஒரு உண்மையான கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு மார்ட்டின் லூதர் கிங். அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரை நாட் டு பிகம் எ மேன் ஆஃப் சக்சஸ் பட் ரேதர் ட்ரை டு பிகம் எ மேன் ஆஃப் வேல்யூ. சமுதாயத்தில் வெற்றியடைந்த மனிதர்களாக மட்டும் இல்லாமல் மதிப்பு வாய்ந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அடுத்து மூணாவதா C.S. லூயிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷன் வித்தவுட் வேல்யூஸ் ஆஸ் யூஸ்ஃபுல் ஆஸ் இட் இஸ் சீம்ஸ் ரேதர் டு மேக் மேன் எ மோர் கிளவர் டெவில். அதாவது மதிப்புகள் இல்லாத கல்வி பயிலும் ஒருவன் புத்திசாலியான பிசாசுக்கு சமம் அப்படின்னு C.S. லூயிஸ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வேல்யூ எஜுகேஷன் இஸ் சம்திங் தட் ஹெல்ப்ஸ் த பீப்புள் irrespective ஆஃப் their ஸ்டாண்டர்ட் அண்ட் ஏஜ். வேல்யூ எஜுகேஷன் ஒரு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. எதை பொருட்படுத்தாமல், அவங்களோட ஸ்டாண்டர்ட் அண்ட் ஏஜை வந்து பொருட்படுத்தாமல் மக்களுக்கு வந்து வேல்யூ எஜுகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது? இட் டீச் கல்ச்சர், ட்ரெடிஷன், பிஹேவியர், ஆட்டிடியூட், சிம்பதி அண்டு எம்பதி. இது எல்லாம் நமக்கு டீச் பண்ணுது வேல்யூ எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷன் என்ஹான்சஸ் த பாண்டிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். உறவு முறைகளின் பிணைப்பை வந்து அதிகப்படுத்துது வேல்யூ எஜுகேஷன். அண்ட் ஸ்ட்ரென்த் தி வேல்யூ ஆஃப் எ பர்டிகுலர் பெர்சன். ஒரு தனிப்பட்ட மனிதனோட மதிப்பை வந்து உயர்த்துது. அடுத்து வந்து த பர்பஸ் ஆஃப் த வேல்யூ எஜுகேஷன் இஸ் ப்ரொமோட் தி, எதெல்லாம் இந்த வேல்யூ எஜுகேஷன் ஊக்கப்படுத்துது அப்படின்னா, ட்ரூத், ரியாலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு கேர் டுவர்ட்ஸ் தேர் சொசைட்டி அண்டு ஃபேமிலி. Okay. Next, particularly society and the education system would be considered as a benchmarked one. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சொசைட்டி, சமுதாயம் மற்றும் கல்வி முறை would be considered, எப்படி கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, இது ரெண்டையும் ஒரு பெஞ்ச் மார்க்டு ஒன்னா வந்து கன்சிடர் பண்றாங்க, ஒரு அளவுகோலா வந்து கன்சிடர் பண்றாங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஜுகேஷனுக்கும் வேல்யூ எஜுகேஷனுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எஜுகேஷன் இஸ் சிம்பிளி ரீடிங், ரைட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நம்ம சொல்லித்தர்றதான் எஜுகேஷன். வேறஸ் வேல்யூ எஜுகேஷன் வந்து எப்படி அப்படின்னா, இன் அடிஷன் டு த ரீடிங், ரைட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், வேல்யூ எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஹியூமானிட்டி, சர்வீஸ், டிசிப்ளின், கிளீனினஸ், இது எல்லாம் சொல்லித்தர்றதுக்கு பேர் தான் வந்து வேல்யூ எஜுகேஷன்.
அடுத்து செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் நோயிங் வாட் நீட்ஸ் டு பி டன். என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம ஸ்கூலில் காலேஜஸில் சில விஷயங்களை வலியுறுத்தி நம்ம வந்து ரேலி போயிருப்போம், ஊர்வலமெல்லாம் போயிருப்போம். அதில் சில பிளக்கார்ட்ஸ்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அதில் சொல்லியிருப்போம். வேற வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இங்கே வந்து எஜுகேஷன் வந்து குப்பை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இங்கே குப்பையை வந்து அள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து வேல்யூ எஜுகேஷன், டூயிங் வாட் நீட்ஸ் டு பி டன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் இஸ் நோயிங் தட் புவர் பீப்புள் நீட் திங்ஸ். ஏழ்மையானவர்களுக்கு என்ன வேண்டும் என்று படித்தவர்களுக்கு தெரியும். வேறஸ் வேல்யூ எஜுகேஷன் இஸ் நோயிங் டு டொனேட் அவர் ஸ்டப் டு தம். ஆனால் மதிப்பு கல்வி படித்தவர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து டொனேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. These are the difference between education and value education. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன். இட் கிவ்ஸ் நாலேஜ் அபவுட் தி, எதை பற்றின அறிவெல்லாம் இந்த வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் கொடுக்குது அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்காலஜி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. இதை மூணு பற்றின அறிவையும் நமக்கு கொடுக்கறது வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன். அண்ட் ஆல்சோ வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் கிரியேட் சென்ஸ் ஆஃப் டியூட்டி, கடமை உணர்வையும் கிரியேட் பண்ணுது. எதை பற்றினது அப்படின்னா கேர் ஃபார் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பாதுகாக்கிறத பற்றியும் அதை மேனேஜ் பண்ணுறதை பற்றியும் சஸ்டைனபிள் வேலை எப்படி மேனேஜ் பண்ணுறதை பற்றியும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதா வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன். வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் கேன் ஸ்ட்ரென்தன், இதெல்லாம் நமக்கு பலப்படுத்துது அப்படின்னா ஆப்டிமிசம், நம்பிக்கை, செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கமிட்மெண்ட் டு பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் எத்திக்கல் ஜட்ஜ்மெண்ட், நெறிமுறை தீர்ப்பு அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமுதாய பொறுப்புணர்வு இல்லை அப்படின்னா சமுதாய அர்ப்பணிப்பு. அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் இன்டெக்ரல் growth அண்ட் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் வி நீட் வேல்யூ எஜுகேஷன். இன்டெக்ரல் growth ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் நிலையான லைஃப் ஸ்டைல், நிலையான வாழ்க்கை முறைக்கு நமக்கு வேல்யூ எஜுகேஷன் வந்து நமக்கு தேவை. அண்ட் ஆல்சோ வேல்யூ எஜுகேஷன் கிரியேட்ஸ் ஆட்டிடியூட்ஸ், அணுகுமுறையை வந்து சரியான அணுகுமுறையை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வேல்யூ எஜுகேஷன் வந்து நமக்கு தேவை. அண்ட் ஆல்சோ இட் இன்க்ரீசஸ் அவேர்னஸ் ஆன் நேஷனல் ஹிஸ்ட்ரி, நம்ம தேசத்தோட வரலாறு மற்றும் நம்ம தேசத்தின் என்விரான்மெண்ட் பற்றின ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வேல்யூ எஜுகேஷன் வி நீட். ஓகே. அடுத்து இட் அண்டர்ஸ்டாண்ட், இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் என்விரான்மெண்ட் இன்டர்லிங்க்டு வித் லேண்ட், ஏர் அண்டு வாட்டர். நம்ம என்விரான்மெண்ட் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. எதோட அப்படின்னா லேண்ட், ஏர், வாட்டர், இதோட ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் நம்மளோட என்விரான்மெண்ட். அடுத்து இன் ஆர்டர் டு நோ அபவுட் த லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வித் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களை பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் we need value education. Value education also increases consciousness on cultural heritage, கலாச்சார பாரம்பரியம். அடுத்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், சமூக மேம்பாடு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அரசியலமைப்பு உரிமைகள். அடுத்து வந்து நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருங்கிணைப்பு. இந்த நான்கு பத்தின கான்சியஸ்னஸ் உணர்வுகளையும் வேல்யூ எஜுகேஷன் நமக்கு கொடுக்குது. இந்த காரணங்களினால நமக்கு வேல்யூ எஜுகேஷன் வந்து தேவை. அடுத்து கான்செப்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். ஒய், இந்த ஒய்ன்ற கேள்வி நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கலாம். ஒய் அண்ட் ஹவு கேன் வி யூஸ் லெஸ் ரிசோர்சஸ் அண்ட் எனர்ஜி. ஏன் நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும், ஹவு எப்படி கம்மியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லித்தர்றது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். அடுத்து ஒய் வி நீட் டு கிளீன் சரௌண்டிங்ஸ், அதாவது ஏர், வாட்டர், இதெல்லாம் ஏன் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அடுத்து ஒய் சுட் பி யூஸ் லெஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸ். இந்த ஃபெர்டிலைசரும்
பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? Why we separate garbage into biodegradable and non-biodegradable? ஏன் நம்ம குப்பைகளை வந்து பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிளாக வந்து பிரித்து வைக்கணும்? இது எல்லாத்துக்கும் சொல்லித் தர்றதான் வேல்யூ எஜுகேஷன். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டிங் வேல்யூ எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷனை எப்படிலாம் நம்ம சொல்லித்தரலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சிங் ஆர் டெல்லிங், செகண்ட் ஒன் மாடலிங், தேர்ட் ரோல் பிளே, ப்ராப்ளம் சால்விங், ஸ்டடிங் பயோகிராஃபிஸ் ஆஃப் கிரேட் மேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பீச்சிங் ஆர் டெல்லிங். பை மீன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் நேரேஷன் ஆஃப் த சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தனது சொந்த கதைகளை சொல்லுவதன் மூலம் we have to imparting value education. To enable a people to have a clear picture of value laden situation. Value laden means மதிப்பு நிறைந்த சூழ்நிலையை பற்றின ஒரு கிளியர் பிக்சர், அதாவது கிளியர் ஐடியாவை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு கதைகள் மூலமாக நம்ம செய்யலாம். அதனால தான் அந்த இப்போ இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பெரியவங்க பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க. குழந்தைகள் தூங்கும்போது கதை கேட்டுட்டு தான் தூங்குவாங்க. கதை சொல்லுங்க பாட்டி, கதை சொல்லுங்க தாத்தா அப்படின்னு இடையில குழந்தைகள்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த பெரியவங்கள் எல்லாருமே வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு நல்ல கதைகள், நற்குணங்கள் மிக்கக்கூடிய நல்ல கதைகளை வந்து சொல்லி குழந்தைகளை வந்து வளர்ப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து மாடலிங். இட் இஸ் எ மெத்தட் இன் விச் எ சர்டன் இண்டிவிஜுவல் perceived as individual values is presented to the learners as a model. இந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் வந்து சரியான மதிப்புகளை வந்து பெற்றிருப்பாங்க. அவங்கள பற்றின சொந்த விஷயங்கள் அவங்க சொல்லித்தர்றது, அவங்கள வந்து ஒரு மாடலாக கிரியேட் பண்ணி அவங்கள வந்து அவங்க சொன்ன விஷயங்களை வந்து நம்ம சொல்லித்தர்றதுக்கு பேர் வந்து மாடலிங். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் பொல்யூஷனுக்கு வந்து ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸ்கூலில் காலேஜஸில் மாடலிங் வந்து ஒரு காம்படிஷனாகவே நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டக்ட் பண்ணுறது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதிகமான அறிவுகள் வந்து வளர ஆரம்பிக்குது. இதில் இப்போ மாடலிங் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து அவங்க என்ன செய்யணுன்றதை யோசிப்பாங்க, அதை பிளான் பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. இது மாதிரியான அறிவுகளுமே வந்து மாடலிங் பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கு வளரும். அடுத்து மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா ரோல் பிளேயிங். Acting out of the true feelings of the actor or actors by taking the role of another person but without the risk of reprisals. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இல்லை அப்படின்னா சமுதாயத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரியோர்களை ஒரு ரோலை எடுத்து நம்ம ஸ்கூலில் இல்லை காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து அவங்களோட ரோலை எடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை வந்து ஆக்ட் பண்ணி காமிக்கிறது, சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ரோல் பிளேயிங். இது இப்போ நிறையா ஸ்கூல்ஸ், கேஜி ஸ்கூல்ஸில் இருந்து எல்லாருமே நிறையா பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ஸ்லைடில் இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இதில் வந்து ஹண்டிங், இது வந்து இவங்க வந்து ஒரு பறவையில் வந்து எப்படி வேடன் வந்து வேட்டையாடுறான் அப்படின்றத வந்து சொல்லித்தர்றது. இங்கே பாருங்கள், இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, செஃப் இருக்காங்க, நிறையா பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க டாக்டர் இருக்காங்க அப்படின்னா ஐ ஆம் ஏ டாக்டர், நான் வந்து மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த டாக்டர்ஸை பற்றின கேரக்டர்ஸை ஃபுல்லாக சொல்லி அவங்க ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரோல் பிளே. அடுத்து வந்து ப்ராப்ளம் சால்விங். இட் இஸ் எ மெத்தட் wherein a dilemma is presented to the learners. ஒரு சிலருக்கு பாருங்கள் இந்த விஷயத்தில் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ரொம்ப ஒரு டைலமா வந்து வரும். asking them what decisions they are going to take. என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுன்றது தெரியாமல் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து we are in the energy crisis. எனர்ஜி பற்றாக்குறையில் நம்ம வந்து இருக்கோம். இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஏர் பொல்யூஷன்ஸ் வருது, நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வருது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிக்கும் போது நமக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து உருவாகுது. அப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்போ அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதை டிஃபைன் பண்ணணும், அடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அடுத்து தான் ஆக்ஷன். திஸ் இஸ் த மெத்தட் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ்.
அடுத்து ஸ்டடியிங் பயோகிராபிஸ் ஆஃப் கிரேட் மென். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லுநர்களையோ மேதையாளர்களையோ அவர்களை பற்றின புக்கை நம்ம படிக்கிறது மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இட் இஸ் ட்ரையிங் டு எலிசிட் தேர் குட் டீட்ஸ். அவங்க சொன்ன நல்ல விஷயங்கள் அண்டு தாட்ஸ், ஒருத்தான தாட்ஸ், இது எல்லாமே நமக்கு உணரப்படுறது. நம்ம உணர்றது மூலியமா நம்ம அந்த செயல்களை, நல்ல செயல்களவே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். இதனால தான் நம்ம ஸ்கூலில் காலேஜஸில் லைப்ரரி போங்க, லைப்ரரியில் போய் அப்பார்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக்கு தவிர்த்து மற்ற நல்ல புக்கையும் நல்லா படிங்க, புக்கு பை பண்ணுங்கள், வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு சிறந்த நல்ல புக்கை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். தேர் ஆர் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். யூனிவர்சல் ஆர் சோசியல் வேல்யூஸ், cultural values, individual values, global values and spiritual values. First நம்ம பார்க்க போறது universal or social values. It tells about the importance of the human condition. மனிதர்களோட நிலைகளை பத்தின இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை சொல்றது தான் universal or social values. இந்த universal or social values எங்கெங்கெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகுது நம்மளோட லைஃப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப், ஜாய், லவ், கம்பேஷன், இரக்கம், டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, சர்வீஸ், ட்ரூத், எக்ஸெட்ரா. இந்த இடங்கள்ல எல்லாமே யூனிவர்சல் சோசியல் வேல்யூஸ் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்து கல்ச்சுரல் வேல்யூஸ். கல்ச்சுரல் வேல்யூஸ் வேரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் பிளேஸ். டயத்தை பொறுத்தும் பிளேஸை பொறுத்தும் கல்ச்சுரல் வேல்யூஸ் மாறுபடுது. இட் கன்சர்ன்டு வித் ரைட் அண்ட் ராங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா, நம்ம செய்கிற ஒரு செயல்களும் சரியா தவறா, குட் ஆர் பேட், நல்லதா கெட்டதா. அடுத்து பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இதை எல்லாம் சொல்லி தரதான் கல்ச்சுரல் வேல்யூஸ். இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் நம்மளோட லைஃப்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, லாங்குவேஜ், ஆஸ்தட்டிக்ஸ், எஜுகேஷன், லா, சட்டம், எக்கனாமிக்ஸ், பிலாசபி, தத்துவம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே கல்ச்சுரல் வேல்யூஸ் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்து இண்டிவிஜுவல் வேல்யூஸ். இண்டிவிஜுவல் வேல்யூஸ் ஆர் அவர் பர்சனல் பிரின்சிபல். ஒரு தனிப்பட்ட மனிதனோட தனிப்பட்ட கொள்கை தான் இண்டிவிஜுவல் வேல்யூஸ். அதோட சேர்ந்து இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு, த ரிசல்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, தனிப்பட்ட மனிதனோட தனிப்பட்ட ஆளுமையினால் ஏற்பட்ட விளைவுகள் தான், தனிப்பட்ட மனிதனோட தனிப்பட்ட ஆளுமையினால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இண்டிவிஜுவல் வேல்யூஸ். இது வேற எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, தனிப்பட்ட ஒரு மனிதரோட எக்ஸ்பீரியன்ஸையும் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். These values are reflected in individual goals. தனிப்பட்ட மனிதர்களோட இலக்கு அடையிறதுக்குள்ள ரெஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் ரிலேஷன்ஷிப், உறவு முறைகளில், அடுத்து கமிட்மெண்ட்ஸ், பொறுப்புணர்வு ஆர் அர்ப்பணிப்புல இந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸ்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகுது. பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் தி மெயின் கீ டு சேவ் அவர் இண்டிவிஜுவல் வேல்யூஸ். ஒரு தனிப்பட்ட மனிதனோட இண்டிவிஜுவல் வேல்யூஸை உயர்த்துறதுக்கு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். The fourth values are global values. It stress, எதை இந்த global values அழுத்தமா சொல்றது அப்படின்னா, human civilization is a part of the planet. ஒரு கிரகத்துல human civilization, மனித நாகரிக வளர்ச்சி ஒரு பகுதி. நேச்சர் அண்ட் நேச்சுரல் phenomena, இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த நிகழ்வுகள், இந்த பூமியில நடக்கக்கூடிய இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் ஒன்றோட ஒன்று கலந்து இருக்கு. எதோட கலந்து இருக்கு அப்படின்னா, பாண்ட்ஸ் ஆஃப் ஹார்மனி, ஹார்மோனியோட கலந்து இருக்கு. ஹார்மோனின்றது நல்லிணக்கம். இந்த பூமியில இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் நல்லிணக்கத்தோடு ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஹார்மோனி, அதாவது நல்லிணக்கத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்றது மூலியமா there is a chance of ecological imbalance. எக்காலஜியில் ஒரு இம்பேலன்ஸ், ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். இந்த ஏற்றத்தாழ்வு ஏற்படுறதுனால it leads to catastrophic results. ஒரு பேரழிவை நமக்கு ஏற்படுத்தும். அதனால இந்த ஹார்மோனியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்து the fifth values are spiritual values. Spiritual values promote conservationism and transform our consumeristic approach. ஒரு நுகர்வோர்ட்ட அணுகுமுறை எப்படி பண்ணலாம். அடுத்து
கன்சர்ன் பாதுகாப்பு வாதத்தை வந்து ஊக்குவிக்கிறது. இதெல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இட் இஸ் ரெஃப்ளெக்டட் இன் செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம், கண்டென்மெண்ட், மன நிறைவு, போதும் அப்பாடா இது போதும்டா அப்படின்ற ஒரு நிறைவு நமக்கு வந்து வரணும். அடுத்து வந்து ரிடக்ஷன் ஆஃப் வாண்ட்ஸ், நம்மளோட விருப்பத்தை வந்து குறைச்சிக்கிறது. இது எல்லாமே வந்து இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது நம்ம லைஃப்ல. ரைட் ரைட் திஸ் இஸ் ஆல் அபவுட் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். I would conclude this presentation with Swami Vivekananda quotes. Take risk in your life. If you win, you can lead. If you lose, you can guide. நம்ம வாழ்க்கையில் ரிஸ்க் எடுப்போம். ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லீட் பண்ணுவோம், தோத்துட்டோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். ஓகே, டேக் ரிஸ்க். தேங்க்யூ.